துணிவு படத்தில் நடித்த நடிகர் சமுத்திரக்கனி பற்றி இயக்குனர் சமுத்திரக்கனியின் கருத்து என்ன? நடிகர் சமுத்திரக்கனி வந்து ஒழுங்காக ஒரு இயக்குனர் சொன்னதை கேட்டு 100% உண்மையாக உழைச்சிருக்கான். அவ்வளோதான். யதார்த்தமான நடிகர் நீங்கள். கமர்ஷியல் படத்தில் நடிக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கா? இல்லை, நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் அப்படின்வேன். நாங்கள் கிளம்பி போனோம்னா அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை ரொம்ப சரியாக செய்யணும்னு நினைக்கிறவன். அதை 100% உண்மையாக அந்த கேரக்டருக்கு இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனால் நான் அவங்கக்கிட்ட என்னை ஒப்படைச்சிருவேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க எனக்குள்ளே இறங்கி எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் பயணப்படுவேன். அப்படி தான் ஒவ்வொரு படமும் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஒரு நடிகராக, ஒரு இயக்குனராக, இயக்குனர் வினோத் பற்றி உங்கள் கருத்து? வினோத் பேரன்பானவன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வலியாக இருந்தாலும் சரி, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டான். ஒரு வசனம் நான் நாடோடிகள் எழுதியிருப்பேனே, வலிச்சா கூட வலிக்கலன்னு தானடா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. எந்த வழியாக இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே வெளிக்காட்டிக்க மாட்டான். அவனோட அதிகபட்ச சந்தோஷம் வந்து அவனுடைய தொடுதலில் தெரியும். நான் ஏதாவது ஒரு ஷார்ட் பண்ணிவிட்டு வந்து அவன் பக்கத்தில் போய் உட்காரும்போது அப்படி கை மேலே ஒரு கை வைப்பான். அந்த தொடுதலில் தான் தெரியும். மிகவும் பொறுமைசாலி, அற்புதமான ஒரு இயக்குனர். இன்னும் பல உயரங்களை தொடுவார். ஒரு சக நடிகராகவும் இயக்குனராகவும் அஜித் சார் பற்றி உங்கள் கருத்து? பேரன்பான மனிதர், இந்த பிரபஞ்சத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், எங்கேயுமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிற ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல இருக்கார். இந்த படத்தில் நீங்கள் ஒரு நல்ல போலீஸா இல்லை கெட்ட போலீஸா? நல்ல போலீஸ். எல்லாருமே நல்ல போலீஸ் தான். சூழல் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். பட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல போலீஸ். ஒரு டைரக்டராக நீங்கள் அஜித் சாரை ஹீரோவாக பார்க்க ஆசைப்படுறீங்களா இல்லை நெகட்டிவ் ஷேடில் பார்க்க ஆசைப்படுறீங்களா? இல்லை, அவர் எல்லாமே பின்வார். பட் என்னென்னா அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அது ரொம்ப சரியாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு நடிகர் அவர். நான் வந்து அவரை ஹீரோவாக தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அதுவும் சூப்பர் ஹீரோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன சார் நீங்கள் ஏஜ் ரீவைண்ட் சார் உங்களை பார்க்கும்போது எப்பவுமே ஏஜ் ரீவைண்டில் போகிற மாதிரியே இருக்கும். உன்னை சரணடைந்து இருந்த சமுத்திரக்கனி சாருக்கும் இன்னைக்கு துணிவில் இருக்க சமுத்திரக்கனி சாருக்கும் கெரியர் குரோத்தாக ஒரு பெரிய குரோத். ஆனால் தோற்றம் அப்படியே தானே இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா டயட், நிறைய மாற்றங்கள் நடந்தால் கூட நம்ம உள்ளவியல் ரீதியாக மாற்றங்கள் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கிறது தான் இந்த விஷயம்னு நினைக்கிறேன். பட் எத்தனையோ கெரியரில் மாற்றங்கள் வந்திருந்தால் கூட நான் மன ரீதியாக அப்படியே தான் இருக்கேன். உன்னை சார்ந்த எப்படி இருந்தனோ அதே மன ரீதியாக அந்த மாதிரி தான் இருக்கேன். கொஞ்சம் பொறுமை இப்போ அதிகமாகிருக்கு. துணிவு வெறும் ஒரு ஆக்ஷன் படமா? இல்லை, கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். குடும்பத்தில் இருக்கவங்க குழந்தையோடு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம். என்னென்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை, நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தோட எதிர்கால திட்டம் என்னென்னு ஒவ்வொரு பெண்ணும் நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறாரு, பிள்ளைங்க என்ன சம்பாதிக்குது, இதை வச்சு என்ன பண்ணலான்னு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே ஒரு நாளைக்கு 1000 முறை யோசிப்பீங்க. அதே மாதிரி தான் ஆண்களும். பணத்தை பற்றி யோசிக்காதவர்கள் யாருமே கிடையாது. அவர்கள் எல்லோரும் இந்த திரைப்படத்தை பார்க்கணும். பார்த்து முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு விடை கிடைக்கும். உளவியல் ரீதியாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஒன்று வரும். அதே மாதிரி தியேட்ரு வந்து அப்படி திருவிழா கோலமாக இருக்கும். அதிரடியான ஒரு திரைப்படம். இதில் வந்து அழகான எமோஷனல் கண்டென்ட் இருக்குது, நல்ல சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, நல்ல சாங் இருக்குது. எல்லாமே கலந்த ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் துணிவு. நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அஜித் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு மாதிரி தெரியுது. அண்ட் நீங்கள் ஒரு போலீஸ். உங்கள் 2 பேருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கா சார்? இல்லை, எங்கள் 2 பேருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை. பேரன்பு தான் இருக்குது எங்கள் 2 பேருக்கு இடையில. கடைசி கேள்வி சார், படத்தில் அஜித் சாரோட பேர் என்ன? அதை நானும் தேடிட்டே இருக்கேன். ஏன்னா நடித்த வரைக்கும் நான் அவர் பேரை சொல்லி கூப்பிடல. அதனால் உங்களோடு சேர்ந்து நானும் முழு படமும் பார்த்து அந்த பேரை கண்டுபிடிச்சலாம், அவரோட பேரை அப்படின்ற ஒரு ஆவலோடு தான் காத்துட்ருக்கேன். உங்களோட சேர்ந்து நானும் தேடுறேன். Thank you, sir. வாழ்த்துக்கள், வெல்வோம். Hi, I'm Boney Kapoor. Zee Studios and me have produced this film Thunivu, releasing on the 11th in Tamil Nadu and across different states and in overseas too. I hope you all go to the theatres to watch the film, enjoy the film,
as we've enjoyed making the film. How can I say? I can't distinguish between my films. See, it's like asking a father which son is your favorite or which child is your favorite. I enjoy the journey of filmmaking, whether it's Thunivu or Valimai or Nirkonda Parvai or Ninji Ki Nidhi, Vitla Vishesham, Maidan, Mili, Mr. India, whatever, I mean, No Entry. All the films have been a very enjoyable trip, and only when you enjoy the process of your work, it reflects in your work. Sometimes you're successful, sometimes you're not successful. And I hope this time we are successful because the team has worked very hard. Ajith has given his best, Vinoth has given his best, Gibran has given his best. The supporting actor Manju Warrior has looked very glamorous and done her best. Then the other actors too have given their best. So let's hope everybody's good work is applauded and everybody reacts very positively. Well, it just shows the kind of faith and confidence Ajith and Vinod had in me and I had in them. And it's been a good journey, and I hope there are more films to follow sometimes in future. Well, it will, because you see, good product needs to be shown across the globe, across the world, across the country first, then the globe. In fact, my film No Entry was a remake of a Tamil film, Charlie Chaplin. And I remember there were inquiries from other countries also to acquire the rights from me. So it's something which there should not be any taboos. There's nothing wrong in remaking. Even, Hollywood also remakes films. In fact, 10 Commandments was made a couple of times by the same director. Banner was, there are so many instances. So many films which have been made earlier than remade. And sometimes a Japanese, like Seven Samurai was made into Magnificent Seven. So there are so many French films have been made into English. So many Spanish films have been made into Korean films today are very popular. They are made into several languages. So there's nothing wrong in remakes. Of course, the remake trend has slowed down a little because of the OTT. Because on OTT you get the various languages which the audience are able to consume. For instance, a Spanish film is dubbed in Hindi too, a Spanish film is dubbed in English too. So the audience across countries, they can consume it, they enjoy it, and they understand. There are so many television shows. Like there is one television show from Turkey, Etragul, which has about 560 episodes, and I've seen all the 560 episodes, and that has been dubbed in several languages. It's about the rise of Ottoman Empire. Very interesting, very well shot. Similarly, there are so many other, like Money Heist has been dubbed in so many languages. I mean, various shows have been dubbed. The Loudest Voice is something which I enjoyed. So, various shows, even Indian shows. I know I was shooting in Georgia for Mom, and I could see our Hindi serials shown in the local language. So, whether it's a remake or a dub, this trend will continue. Remake perhaps will slow down a little, but it will not die off. Like Drishyam was made originally in Malayalam, it was made in Telugu, and both the versions were released on OTT platform. Yet when it released in Hindi in theatres, it's still running and doing very well. It's done a business of over 240 crores, and the run continues. So that's a remake too, and it's a remake of a film which has been made originally in Malayalam, then in Telugu, now in Hindi, and I'm sure somebody will make it in Tamil too. Well, let's see. This is something which I'm undecided. It certainly will be dubbed in Hindi for the OTT platform and the satellite channels. Theatrically, I didn't want to, because I didn't want to rush into dubbing in the Hindi version. We are releasing the dub version in Telugu, but not in Hindi, theatrically. But on OTT and satellite, we'll have the dubbed version. Yes, why not? See, that way, actors will have a lot more exposure. Like Allu Arjun's film Pushpa has done well. Prabhas's film Bahubali 1, Bahubali 2 had done well. So today they are actors who are recognized all over. And then there is Junior NTR who's RRR and Ramcharan in RRR. Similarly, Ajay Devgan doing the RRR in the Telugu version, Alia Bhatt. And Alia Bhatt now doing a Hollywood film too, like Deepika has done, Priyanka has done. So there is a lot of interaction, lot of
actors who are doing films in various languages, even across into the Western world. Some of them have, like my brother has done a couple of films, right from Danny Boyle's. Anil has done Slumdog Millionaire. Irfan Khan did a couple of English films, Jurassic World and Namesake and Life of Pi. There are so many films that Tabu has done. So it's the world basically has shrunk with the satellite television. Now it is shrunk further with OTT. So there's no harm for actors to work across different mediums, different languages. And it's happening, so it's good. Well, the plan will be revealed soon. As of now, I'm just working on a few projects. So let's see, in some time, probably it will be out in the public domain. Well, I don't believe in that. Basically, I feel it is the content which rules the minds of the audience. Otherwise, why would Love Today do so well? Why would Mani Ratnam's film do that well? And in the past also, several films have done well without known actors. So I don't think, yes, they are popular, they are very popular. So all these popular actors are almost like centre forward in a football game or a hockey game. Only if they get a good pass, they can score a goal. So which means content is always important and it will remain important. For me, content is number one, then rest follows. I will definitely be glad to work with newcomers. I've done that in Hindi and I will continue doing that in whichever language I make films, depending on the kind of subject the director or the writer comes up with. I've given breaks to so many new directors. So many directors from Tamil industry have done their first Hindi films with me. Director from Telugu industry have done their first Hindi film with me. So, like Jiva did his first film with me. Prabhu Deva, first Hindi film he did with me. Bapu Garu did his first Hindi film with me. Agatyan did his first Hindi film with me. Surya did the only Hindi film with me. So there are many such instances. I don't even recall. Vamshi from Telugu did his Hindi film with me. They had never done any Hindi film before. So I don't really have a mindset, no, I will work only with this director or this actor, or I will only work with stars. I've done films with newcomers too, or upcoming actors too. And I will continue. That's something, the subject has got to appeal. For me, it is subject which matters the most. Sometimes I'm right, sometimes I go wrong. Well, it's a very transparent distribution company and it has impeccable record and it has today it commands good respect from the exhibitors and they get the best terms. And they have a fantastic business acumen. They know the potential of each area, each theatre. So which is the hallmark of a good distribution company, and that's what Red Giant is. Well, I have posted what I felt. I've expressed myself in the best way I could. I can't be going to rooftops and shouting. I've expressed it on my post. It is for the audience to understand. I leave it to them to understand. And I hope they rightly understand what I meant to express. I was happy, I am happy, and I hope I remain happy even post-release. Well, that's something very personal. I would not like to share anything which is not in public domain. Our relationship is sacred and I want it to remain sacred. Well, I don't have any thoughts on it as of now. Let's see what holds in future, but definitely no biopic. துணிவு படத்தில் எது துணிவு என்ன துணிவு? துணிவு வந்து அஜித் சாரோட கேரக்டர். அந்த கேரக்டருக்கு தான் வந்து அந்த நோ கட்ஸ் நோ க்ளோரின்ற டேக் வந்து வச்சுருக்கோம். எதற்கு துணிவு, என்ன துணிவுன்றது தான் படத்தோட கதை. எதுக்கு துணிவு வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோட ஒரு அண்டர்லைனாக அது இருக்கும் கதையில். ஒரு சின்ன விஷயமா அது இருக்கும். ஸோ அதுதான் துணிவு. பண மதிப்பீடு பற்றிய படமா? பணத்தை மதிப்பீடு பண்ணுற படம் இல்லை, அது சீரியஸான படம் இல்லை. இது ஒரு எல்லா மேட்டரையுமே சுவாரஸ்யமாக ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் பணத்தை கையாளுறது ஒரு பார்ட்டாக வருது. தொடர்ந்து 3 படங்கள் ஒரே நாயகனுடன் ஒரு இயக்குனர் பயணிப்பது ஆரோக்கியமா? உங்கள் கருத்து என்ன? இல்லைவா, அது ஆரோக்கியமாக இல்லையான்றதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அந்த படம் வந்து அந்த டீமில் வேலை செய்கிறவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, அவங்க நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களா அப்படின்னா, இப்போ நானும் அஜித் சார் வந்து நேர்கொண்ட பார்வை படம் பண்ணோம். அது ரொம்ப முக்கியமான படம்னு நானும் நினைக்கிறோம், அவரும் நினைக்கிறாங்க, படம் பார்த்து நிறைய பேரும் நினைக்கிறாங்க.
வலிமையிலையும் அதே மாதிரி சோஷியலி ரொம்ப இன்டென்ஷனலி குட் ஃபிலிமாக பண்ணோம். அதே மாதிரி துணிவும் வந்து ஒரு சுவாரஸ்யமான படமாக இந்த 2 படங்கள்லேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களை வச்சுக்கிட்டு இன்னும் பெட்டரான ஒரு சுவாரஸ்யமான படமாக பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் கதையை படமாக்கும் முன் யாருடனாவது விவாதிப்பது உண்டா? குறிப்பாக அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடன் விவாதங்கள் நடத்தியதுண்டா? இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ராசஸ் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுவேன், அதை ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க, அவங்களோட கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அது படமாக மாறும். அப்புறம் டீமில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸு மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு இம்ப்ரைஸ் பண்ணி பண்ணுவோம். இந்த படத்துக்கு மட்டும் ஸ்ரீனிவாசன் வெங்கட்னு 2 பேரோட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் நான். அஜித் சார் ஒரு நடிகராக மட்டுமே அவர் உங்களை எப்படி அணுகுவார், படப்பிடிப்பு தலங்களில் எப்படி நடந்து கொள்வார் என்கிற கருத்து? இல்லை, அவர் பொதுவாக ஒரு ஸ்டாரு ஒரு ஆக்டர் மாதிரியே நடந்துக்க மாட்டார். அவர் ரொம்ப காமன் மேன் மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் கம்ஃபர்ட் கொடுப்பாரு. ஸோ நம்ம படத்தில் ஸ்பாட்டுக்குள்ளே போகும்போது வந்து அவரை வந்து ரொம்ப நம்ம பக்கத்து விட்ட ஆள் மாதிரியோ அல்லது ரொம்ப யூனிட்டில் ஒன் ஆஃப் த ஆள் மாதிரியோ தான் அவர் இருப்பார். நடிகர் இயக்குனர் உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்? நடிகர் இயக்குனர் ரிலேஷன்ஷிப்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டான ரிலேஷன்ஷிப் தான். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னார்னா அதில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்னு நான் நம்புவேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், வேல்யூபிளான விஷயம் இருக்கும்னு அவர் நம்புவார். ஸோ மியூச்சுவல் டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து படத்தை பற்றினதாக இருக்கும். சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா, உங்கள் ஒப்பீனியன் என்ன? அதான் தனிப்பட்ட தாக்குதல்கள் இல்லாமல் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்றது தான். அது அதே மாதிரி வந்து இந்த ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்த, ஒரு துறையே ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. அந்த துறையில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அந்த துறையில் இருக்கிற எல்லாரையும் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. ஒரு போலீஸ்காரரை தப்பு பண்ணால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சரியில்லை, பொலிட்டிஷியன் தப்பு பண்ணால் பாலிடிக்ஸே சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த துறைக்கு வர வேண்டிய ஆட்களும் அதை இன்ஸ்பயர் ஆகி வரணும்ல. ஒரு பாலிடிக்ஸே சரியில்லை சாக்கடைன்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு எவனுமே வரமாட்டான்ல. அது மாதிரி அது இன்னும் சாக்கடையாக தான் மாறிட்டு இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அது ஜென்ரலைஸ் பண்ண வேணான்னு சொல்லுவார். இந்த படத்தில் ஏகப்பட்ட யூடியூப் பிரபலங்கள், இது எதேச்சையாக நடந்ததா இல்லை ஏதேனும் ஒரு யுக்தியாக இல்லை. இப்போ நமக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் வரும்போது அவங்க வந்து ரெஜிஸ்டர் ஆகணும்ல, அதனால் வந்து ஃபெமிலியர் ஃபேஸாக இருந்தால் பெட்டர்னு நினச்சி காசு பண்ணோம். சமூக பிரச்சனை சார்ந்த படங்களை தொடர்ந்து இயக்குவதன் மூலம் உங்கள் கண்ணோட்டம் புரிகிறது. இது அடுத்தடுத்த படங்களில் இன்னமும் தீவிரமாகுமா இல்லையான்றது வந்து எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸை பொறுத்து தான். நான் எப்படி என்கிட்ட வர படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்றதை பொறுத்து தான் அது தெரியும். பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படிங்கிற அந்த இது உண்மையா? பேன் இண்டியன் ஃபிலிம் அதான் சில படங்கள் இந்தியா முழுக்க வெளியிடணும்னு திட்டமிட்டு எடுக்கப்படுது. சில படங்கள் வெளியான பிறகு அது பேன் இண்டியன் படமாக மாறுது. ஸோ அது வந்து ப்ராஜெக்டோட சைஸை பொறுத்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்டோட சைஸும் கண்டென்ட்டும் பொறுத்து இது எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆகும், எல்லா ஊர்லேயும் ரிலீஸ் ஆனால் ஓடும்னு நம்பி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பேன் இண்டியாவில் ரிலீஸ் பண்ணோன்னே ஒரு கண்டென்ட் ரைஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த கண்டென்ட்டுக்கு அந்த வேல்யூ இருந்தால் அதை பேன் இண்டியன் படமாக மாற்றலாம். உங்கள் படத்தினுடைய ஹீரோக்கள் எல்லோருமே பிளாக் இல்லைன்னா ஒயிட், கான்மேன் இல்லைன்னா காப்ஸ், இந்த மாதிரி இருக்காங்க. கிரேல படம் பண்ணுற நோக்கம், அந்த ஐடியா இல்லையா? அந்த ஐடியா இருக்குது. பட் அது வந்து ரொம்ப எட்ஜி ரைட்டிங், ரொம்ப வந்து கவனமாக எழுத வேண்டிய ஏரியா அது. நான் இன்னும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இன்னும் கிடைக்கல. ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலான் இருக்கேன் நான். எதிர்காலத்தில் ஃபேண்டசி படம், காமெடி படம் பண்ணுறது ஐடியா ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த ஏரியாவில் எனக்கு சுத்தமாக கிளாரிட்டி இல்லை. ஒரே ரிலீஸ் டேட் போட்டி, அது பற்றி அதான் இதை பெருசாக இதை போட்டியாக பார்க்காம இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக அதை மாற்றுறது வந்து ஃபேன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ 2 படம் ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு நிறைய நாள் லீவ் இருக்குது, 2 படமுமே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். யாராருக்கெல்லாம் பணம் இருக்கோ அவங்கள 2 படம் பார்க்கலாம், கம்மியாக இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி ஒரு படம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, அஜித் சாருடைய பேர் இந்த படத்தில் என்ன? பேர் வந்து படத்தில் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே, அஜித் சார் வந்து ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட வேறு பரிமாணங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட்
அவர் இந்த ரேஸ் ஓட்டுவார், மற்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு தெரியாதது வந்து அவர் ஒரு பெரிய ஃபினான்ஸை வந்து அவர் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணுற, அவரே அவருடைய அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கிற ஒரு ஒரு பிரமாதமான அக்கௌண்டண்ட்டு. அவர் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த ஃபினான்ஸை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர பணம், நீங்கள் ஒரு பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதை வந்து அந்த டேக்ஸை தனியாக எடுத்து ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அது உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் டேக்ஸ் கட்டும்போது உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது. அதை ஏமாற்றலாமா, ஏதாவது தப்பு கணக்கு காட்டலாமான்ற எந்த யோசனையும் உங்களுக்கு வராது. அப்புறம் அந்த மீதி இருக்கிற பணத்தில் ஒரு 10% எடுத்து சேரிட்டிக்குன்னு வச்சுருங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது, நீங்கள் வசதியாக இருக்கும்போது ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப்பும் கேட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பண்ணுறதுக்கு ரைட் பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பணத்தை எடுத்து வைங்க. மீதி பணம் தான் உங்களுது. அதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, உங்களுடைய டே டு டே எக்ஸ்பென்சஸ்ஸு, மற்றது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. நம்ம ரொம்ப லாங் ஸ்டெப் வச்சு மாட்டிக்கவும் மாட்டோம், அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் முழிக்கவும் மாட்டோம் அப்படின்னு எல்லாருக்குமே அதை அட்வைஸ் பண்ணுவேன். ஏற்கனவே இப்போ 3 படங்கள் அவரோட பண்ணிட்டீங்க. எதிர்காலத்தில் அவரோட மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதை பற்றி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அது அஜித் சார் கூப்பிட்டு படம் பண்ண சொன்னால் யாராலையுமே மறக்க முடியாதுல்ல. ஸோ கண்டிப்பாக பண்ணுவேன். இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. சாருக்கு அடுத்தடுத்த லைனப்ஸ் இருக்குது, அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல. அஜித் சார் அவருடைய ரசிகர்கள் பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? ரசிகர்கள் பற்றி என்னென்னா, எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ், வைரல் இன்சிடென்ட்ஸ் வந்துடும்ல ரசிகர்கள் பண்ணுறது, அது சம்மந்தமாக ஸ்பாட்டில் ஏதாவது யாராவது சொல்லுவாங்க பேசுவாங்கன்னும் போது அவருக்கு அதான் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஓகே, ஜாலிக்காக எப்போ பண்ணிக்கலாம், அது ஒரு ரெஃப்ரெஷ்னிங்காக இருக்கிற வரைக்கும் ஓகே. அதே வேலையாக இருக்கக்கூடாது, அதே வேலையாக நிறைய டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் அவர். படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தை போய் பார்க்குறது, கொண்டாடுறது, உங்களுக்கு அதுலேருந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஹீரோ, உங்களை வந்து ரொம்ப கனெக்டான ஒரு ஹீரோ படத்தை வந்து நீங்கள் கொண்டாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதன் வழியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ கிடைக்குது அப்படின்னாலும் ஓகே. பட் அதையே வேலையாக வச்சுருக்கக்கூடாது, அதை வச்சுக்கிட்டு வேறு யாரையாவது வந்து திட்டக்கூடாது. அதனால் உங்கள் சினிமா வந்து பார்ட் ஆஃப் த லைஃப், அதுவே லைஃப் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்றது தான் அவருடைய ஐடியா வரும். அஜித் சாரோட பேங்கில் வர்ற நடனமெல்லாம் வந்து பெரிய ஹையாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த ஐடியா எப்படி உருவானுச்சு? இப்போ அது பார்ட் ஆஃப் த ரைட்டிங் இல்லை. ஸோ அந்த இடத்துல அப்படி ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதனால் அப்படி எழுதியிருக்கோம். ஃபேன்ஸு ஃபேமிலிஸ்ன்னு எதுவும் பிரிக்க தேவையில்லை. எல்லாருக்கும் ஓவராலாக ஹோல்சம்மாக ஒரு என்டர்டெய்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு இன்டென்ஸான விஷயம் கூட ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம்.